Hello friends, welcome back to my channel Althea's Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாங்க லாஸ்ட் மந்த் ஊட்டி ட்ரிப் போயிருந்தோம். சோ அதோட vlog தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வந்து நாங்க ஷூட் பண்ணிருக்க டைம்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock போல. டே 1 வந்து நாங்க ஊட்டில இறங்கி ரூம் போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்க்கலான்னு போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் நாங்க பார்த்தது வந்து தொட்டபெட்டா. ஸோ ஹெவி ரெயினா இருந்தது, எங்களால சுத்தமா வீடியோ கவர் பண்ணவே முடியல அண்ட் கார்ல இருந்து எங்களால இறங்கவும் முடியல. ஸோ அதனால வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு இங்க இருக்காது. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது ஊட்டி போனா கண்டிப்பா அதோட vlog எடுத்து உங்களுக்கு தனியா போஸ்ட் பண்றேன். செகண்ட் பிளேஸ் வந்து நாங்க தொட்டபெட்டால இருந்து அடுத்து டிராவல் பண்ணி பார்த்த பிளேஸ் தான் வந்து டீ ஃபேக்டரி. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு டீ ஃபேக்டரியை ஃபுல்லா நான் சுத்தி காட்டுறேன். டீ ஃபேக்டரிக்குள்ள என்ட்ரி வந்து பர் பர்சன் வந்து 20 rupees வாங்கியிருந்தாங்க. அண்ட் டைமிங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் 9 o'clockல இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ அங்கேயே உங்களுக்கு வந்து 4-wheeler பார்க்கிங் 2-wheeler பார்க்கிங் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு அடிஷனல் சார்ஜஸ். ஸோ நீங்க வந்து டிராவல் வெண்டர்ஸ் மூலமா போறதா இருந்தா உங்களுக்கு அது இருக்காது, பேக்கேஜ்ல இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. என்டர் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீ லீவ்ஸ் நிறைய அங்க ஒரு பெல்ட்ல வந்து கொட்டி வச்சிருந்தாங்க. ஸோ அதோட ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்லோவா இந்த வீடியோல பார்க்கலாம். போற வழியிலேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீயோட ஒரிஜின் எப்படி வந்து டீ வந்து ஒரிஜினலா வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்றத டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்க போர்ட்ல வச்சிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா தயவு செய்து நின்று படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது படிக்க. ஸோ உள்ள போகும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா கொஞ்சம் டீ ஸ்மெல் அப்படியே வரும்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் எனக்கு கிடைக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அந்த டீ லீவ்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றாங்க. ஒரு மிஷின்ல போட்டு அந்த டீ லீவ்ஸ்ல இருக்க அந்த ஈரத்தன்மையை வந்து கம்ப்ளீட்டா எடுக்க பாக்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ட்ரை ஆகி இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் மாதிரி ஒரு ஹோல் இருக்கு, அதுக்குள்ள போகுது. ஸோ அங்க விடுற அந்த லீவ்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு பெல்ட்ல வந்து உங்களுக்கு அது ஃபுல்லா கிரைண்ட் ஆகுது. நல்லா ஈரத்தன்மைலாம் போக நல்லா அரைக்கிற மாதிரி ஒரு மிஷின் இந்த பெல்ட்ல இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோல. ஸோ அப்ப அரைக்கும் போது கூட லைட்டா எனக்கு டீ ஸ்மெல் எதுவுமே வரலாங்க. ஸோ அந்த லீவ்ஸோட ஸ்மெல் மட்டும்தான் இருந்தது. அந்த பெல்ட்ல இருந்து பாஸ் ஆகி ஒரு பெரிய கண்டெய்னருக்குள்ள போகுது. அங்க வந்து நல்லா ஸ்டீமிங் பண்ணி அதோட நல்ல எக்ஸ்ட்ராக்ட், அந்த லீவ்ஸ்ல இருந்து பியூரான எக்ஸ்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு இங்க பார்க்க முடியும். ஸோ அதுலயுமே வந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு ஃபைனலா வந்து ஒரு அவுட்புட் இந்த மாதிரி ஒரு மிஷின்குள்ள தெரியும். அது ஃபைனலி அங்க இருந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு கலெக்ட் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜல்லிக்கிறப்போ
கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு கீழே விழும். ஸோ அது மாதிரி தனியா வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து செக்ரிகேட் பண்ணி நம்மளுக்கு வந்து செல் பண்றாங்க. நீங்க டீ லவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. அங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் டீ வச்சிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வரும் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ்ல. ஸோ இந்த டீ ஃபேக்டரி நீங்க விசிட் பண்ணும்போது கண்டிப்பா இறங்கி வரப்போது எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ சாம்பிள் வந்து உங்களுக்கு டீ கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு கொடுத்தது வந்து சாக்லேட் டீ. ஸோ எனக்கு பர்சனலி சாக்லேட் டீ பிடிக்கல. ஸோ கிட்ஸா இருந்தா அவங்களுக்கு விரும்புவாங்க. பட் அந்த கிளைமேட்டுக்கு வந்து நாங்க போன டே வந்து ரொம்ப ரெயினா இருந்ததுனால அந்த ஹாட்டா அந்த டீ குடுக்கும்போது ரொம்பவே டேஸ்டா தான் இருந்துச்சு எனக்கு. ஃபிளேவர்ன்றது பார்த்தா எனக்கு பிடிக்கல. ஐ டிட் லைக் another ஃபிளேவர். எனக்கு இன்னொரு ஃபிளேவர் அங்க பிடிச்சிருந்தது. ஸோ வெளியே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷாப் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அங்க ப்ரிப்பேர் ஆகுற அந்த டீ ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல இருந்தது. ஒயிட் டீ, மசாலா டீ அண்ட் கிரீன் டீ, பிளாக் டீ அந்த மாதிரி. ஸோ ஒரு ஒரு டீக்கு வந்து ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அங்க கவுண்டர் கிட்ட போனாலே அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் இதுல எல்லாமே வந்து எல்லாத்தை விட நல்லா இருந்தது வந்து பிளாக் டீ நல்லா இருந்துச்சு அண்ட் காடமம் டீ நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணுன்றதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட பெனிஃபிட்ஸும் கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்க ஸ்லிம்மிங் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றீங்க, பாடி ஸ்லிம்மிங் அந்த மாதிரி ட்ரை பண்றீங்கன்னா கிரீன் டீ ட்ரை பண்ணலாம். நல்லாவே ரிசல்ட்ஸ் தரும் உங்களுக்கு. அது போக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிளேவர்ஸ் ஆல்சோ இந்த சாக்லேட், க்ளோவ், ஆல்மண்ட் ஃபிளேவர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல ஆல்சோ இருந்தது. அண்ட் ஆல்சோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. ஸோ ஹோம்மேட் க்ரீம்ஸ் இருந்தது, ஆயில்ஸ், லிப் பாம்ஸ் இதெல்லாம் வந்து நேச்சுரலா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய சேல் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா யூ கேன் ட்ரை திஸ். கண்டிப்பா நல்லா தான் இருக்கு. ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் சொல்லுவேன். பிகாஸ் பர்சனலி நான் ஒரு லிப் பாம் வாங்கினேன். இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் அண்ட் நல்லாவும் இருக்கு. வெளியில மார்க்கெட்ல வாங்குறதை விட இங்க கொஞ்சம் ரீசனபிளா தான் பிரைசஸ் இருந்துச்சு. டீ ஃபேக்டரி விசிட் பண்ணிட்டு நாங்க நெக்ஸ்ட் வந்தது தான் சாக்லேட் ஃபேக்டரி. ஸோ அதே லைன்ல தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கிளைமேட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நாங்க ரொம்ப ஜாலியாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ சாக்லேட் ஃபேக்டரி என்டர் பண்ணும் போதே அதோட ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப கேப்சரிங்கா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அண்ட் கிட்ஸு கூப்பிட்டு போனீங்கன்னா வாவ் அவங்களுக்கு அது ஹெவன் தான் சொல்ல முடியும். கிட்ஸ்ன்னு இல்லை பெரியவங்களுக்கும் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு. ஸோ லைவா நீங்க பார்க்கலாம் அவங்க எப்படி சாக்லேட் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு. அண்ட் ஆல்சோ அங்கேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டுலாம் நிறைய இருந்தது சாக்லேட்ஸ். ஸோ யூஸ்வலி நம்ம வாங்குற பிராண்டட் சாக்லேட்ஸை விட இங்க பார்க்கும்போது கொஞ்சம் ஹோம்மேட் சாக்லேட்ஸா இருக்கும். அண்ட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. நீங்க சாம்பிளுக்கு கேட்டீங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்க என்டர் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து 2 ஷார்ட்ஸ் நட்டீஸ் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் டு டேஸ்ட் இட். அதுவே சூப்பரா இருந்தது. ஆல்மண்ட் அண்ட் ஹேசல்நட் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே செம்மையா இருந்துச்சு. எனக்கு ஸ்பெசிஃபிக்லி ஹேசல்நட் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் இங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரீசனபிள் பிரைசஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ அந்த அக்காங்கெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லாருமே அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த சாக்லேட்ஸ் தவிர வேஃபிள்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ அதுவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா ஊட்டி போனீங்கன்னா சாக்லேட் ஃபேக்டரி அண்ட் டீ ஃபேக்டரியை விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் எங்களோட டே 1 ட்ரிப் வந்து நான் சொன்ன மாதிரி ஹாஃப் அ டே எங்களுக்கு வந்து டிராவல் பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்க விசிட் பண்றதுக்குள்ள எங்களுக்கு டைம் போயிடுச்சு. ஸோ நாங்க தொட்டபெட்டா பார்த்தோம். பட் என்னால உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணி போட முடியல. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து இந்த டீ ஃபேக்டரி அண்ட் சாக்லேட் ஃபேக்டரி விசிட் பண்ணதுல எங்க டே 1 ஓவர் ஆச்சு.
என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகான் நோட்டிபிகேஷனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும். கூடிய சீக்கிரமே உங்களோட டே 2 ட்ரிப் எங்களோட பிளான் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.